வெல்கம் டு இம்ரான் vlogs. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா அடினே இருப்பேன் பாட்டு போட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பீச்சுக்கு கூட்டு வந்திருக்காங்க மறுபடியும். ஏண்டா என்ன பீச் அது? தெரியல, பேர் தெரியல. ஏதோ ஒரு பீச் வந்திருக்கோம். பாட்டு போட்டு ஆடிட்டே ஒரு எவ்வளவு தைரியம் பாத்தீங்கன்னா கோவா போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கு. ஆடுவோம். இந்த மாதிரி பஸ் தான் கோவால பாத்தீங்கன்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பஸ் தான். பீச்சை நோக்கி வாங்க அசிஸ்டன்ட் நாயை மதுரை விடுறாங்க கைஸ். நாயை எல்லாத்தையும் வரட்டி விடுறாங்க கைஸ். நாயை பூரா பஸ் ஆட்டை போடுறது வந்தா இங்க பாருங்க. இப்பதாங்க ஸ்பீக்கர் கேட்க. ஓகே, இப்படியே ஃபுல் பாட்டு போட்டா காப்பிரைட் சைக்கிள் சேனல் தூக்கிடுவாங்க. ஆமா பூரா எழுப்போம். பூமாப்பட்டி பயலுக என்ன இந்த என்ன பாட்டு? அங்க பாரு வேற வேற உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும். நோ என்ட்ரி ஃபார் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் கோவா. ஓகே, இதுக்குள்ள என்ட்ரி வாங்கிட்டு உள்ள போகணும் போல. வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு இது சினிமா ஷூட்டிங் ஸ்பாயிண்டாக இருந்துச்சா. கமல்ஹாசன் சாரோட படம் நம்ம எடுத்துருக்காமக்கே சார் சொல்கிறாப்புல ஷூட்டிங் ஸ்பாட்டாம் பாது. ஷூட்டிங் ஸ்பாட்டா? என்ன படமா? ஏதோ கமல்ஹாசன் தேரே என்னமோ சொன்னார் சார். எது ஹிந்தி படம் ஏதோ ஷூட்டிங் நடந்திருக்கு அந்த இடமா. அது கமல்ஹாசனோடது. இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம போய் ஒரு ஷூட்டிங்கை போடுவோம் vlogல. எது கண்ணாடி போட்டிருக்க? எது கண்ணாடி போட்டிருக்க? கண்ணு கூசுதா இல்ல வேற பாக்குற காண்டி போட்டிருக்கியா? இந்த சூரியன் நேரா கண்ணே அடிக்குது. சரி, ஓகே போவோம். உள்ள 29, 30, 31, 32, 33 உள்ள போயாச்சு. ஓகே, இப்படித்தான் இருக்கு என்ட்ரன்ஸ். சுத்தி கடல். நம்ம தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் தெரியும் பார்த்தீங்களா? அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா அட்டல் என்னமோ சொன்னாங்கப்பா. அட்டல் சேது. அட்டல் சேது. எங்கள் கிளாஸ்காரங்களாம் எங்கிட்ட போகிறாங்க. அருண், அருண் ஹலோ காய்ஸ். தனுஷ்கோடி மைக்கே இருக்குடா. தனுஷ்கோடி மைக்கே இருக்குடா. உண்மையிலே இப்படிதான் இருக்கும். இந்த கடைசியில போய் எண்டில் நிப்பல அதே மைக்கு தான் ரவுண்ட். சேம் டிட்டோ அதே மாதிரி தான்டா இருக்கு. இவ்வளோ படி வேற ஏறணுமா? அதான்டா வெறுப்பே. இங்கிட்ட மீனும் பிடிக்கிறாங்க. எல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா செல்லும் பண்ணுறாங்க. மேலே போய் கடைசியில் வந்து காட்டுறேன். எவ்வளோ பெரிய ஈலாது. என்ன பாம்புடாது? பிடிக்காம விட்டு கொண்டு போவோம். எடுப்பாய முடிஞ்சிட்டே விழுந்துருண்டா. ஈல்னா கையில பிடிக்க முடியாது. அடிக்க போறாரு. குட்டி சரி தொட்டிட்டு இருக்குது. இங்க தனியா இருக்கீங்க.
எங்கடா எங்கடா? ஆனா இதெல்லாம் தண்ணி ஊத்துச்சுன்னா செத்துருண்டா டேய் பாவண்டா. இப்ப தண்ணி ஊத்தி விடுறா. நான் ஊத்தலாம். ஆமாண்டா குட்டி குட்டி மீனா. எங்கப்பா நண்டப்பா நண்டப்பா 2-3 நண்டு. ரெண்டு நண்டு இருக்கு. நிறைய நண்டு இருக்குடா. 3 மீன் பாவம்டா. யாரு நான் ஓரத்துல பாரு நண்ட. 7 गाइस மீன் நண்டுலாம் இருக்கு. வாங்கி வீட்டுக்கு போய் சமைக்கலாமா? தண்ணிக்குள்ள நண்டை பாருங்க. உங்களுக்கு தெரியுதான் தெரியுங்க. பாருங்க அலை சூப்பரா வருது. இல்லடா 8 தான்டா இருக்கு. சார்ஜ் 10,000. அப்புறமேட்டு போட்டுக்கிறியா? பவர் பேங்க் போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உயிர் வருது. அப்பாடி விளாக் எடுத்துடலான்ட்டு. இன்னைக்கு நாளோட 3வது டெஸ்டினேஷன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு ஒரு டெம்பிளுக்கு போனோம். 3வதாக இந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போர்டில் காமிச்சு மறந்து போச்சு. வர வழியில் சீனிக்காக இருந்துச்சு ரூட் எல்லாமே. வளர்க்க போறியா? பிடிச்சி அடிச்சு திம்பியா? வளர்க்க போகிறேன் நடக்க போகிறேன்ட்டு. ஓகே மேலே போகலாம். முடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் சார் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர்கிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்பேன் என்ன இடம்ட்டு. A few moments later. டாப்புக்கு வந்துட்டோம். டாப்லேருந்து பார்த்தா ஏதாச்சும் வழி இருக்கும்டா. அவங்களாம் லோக்கல்ஸாக இருப்பாங்க. டாப்லேருந்து இதான் வியூ. இந்த பக்கம் தான் நடந்து வந்தோம் நம்ம. சுற்றி கடல். போகலாமா? இது என்ன இடம் சார்? இது வந்து பார்த்தோம்னா கோவாவில் சவுத் கோவாவில் இருக்கிற ஒரு பிளேஸு. ஹிந்தியில் வந்து பார்த்தோம்னா கமலஹாசன் டைரக்டர் கே பாலச்சந்தர் அவங்க டைரக்ஷன் பண்ண தேரே மேரே பீச் மே எக் துஜே கேலி அப்படின்னு ஒரு மூவியில் நிறையா கோவாவில் தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. அதில் கடைசியாக சூசைட் பாயிண்ட் மாதிரி இங்கேருந்து தான் வந்து சூசைட் பண்ணிட்டு சாவாங்க. எப்படி புன்னகமேனன் படத்தில் இருக்கிறாங்களோ அது மாதிரி இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி மாறிடுச்சு. ஓகே சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. போகலாம். வரலாறு கேட்டாச்சு. நல்லா வியூவா இருக்கு. நெக்ஸ்ட் லொகேஷன் போகும்போது அங்கே கண்டினியூ பண்ணுறோம். டாட்டா. இதோட இந்த vlog முடியுது. இதோட இந்த லாக் முடியுதா? இதுக்கப்புறம் இன்னும் 2 பீச் இருக்காங்க. இந்த பீச்சோட vlog முடியுதுல. இது பீச்சே இல்லடா. பீச்னா குளிக்க சரி விட்டுறோம். வியூ பாயிண்ட் முடியுது. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். என்னடா எதுக்கு ஸ்பீக்கர் கொண்டு வந்தாங்க? எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரில. என்னமோ திருவிழா கூட்டத்துக்குள்ள நடந்தனாக்கி அவ்வளோ கூட்டம் இருக்கு. எங்கிட்ட இருந்தா வந்துருக்காங்க. நம்மளே வந்துருக்கோம். நம்மளே 150 பேர். ஹாய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் கிளம்புறோம். சரி சூடு சாட்டு போடுனா வராது பண்ண மாட்டலாம். அவனுக்கு ஸ்டோரேஜ் போகுது. அடஸ்டடி. ரெண்டாவது பரவாயில்ல. பொறுங்க ஒன்று கேமரால வந்து போடுறோம். அப்ப கேமரால விடு மூவி ஊதி சி மூவி ஊதியா அசிங்கமா பேசாத நீ வாட்டியா. Emotional damage. உனக்கு நீ அவள கொஞ்சம் முடிஞ்சு தள்ளு. இப்ப நான் விடுவேன். அவன் பாவம் இல்லடா விட்டு போடுடி. இப்ப வருவேன். பலூன் விடுற போட்டி गाइस. ஒரு கண்டென்ட் இது. உடைக்கிற முடியல கண்டென்ட் அதான். ஐயோ கை நடுங்குதுல. ஏய் இந்த ஆட்டம். கை நடுங்குது. பாப்பா சொல்ல நீங்க போட மாட்டீங்கல. என்ன பாப்பி? கை நடுங்குது கிடு கிடு கிடு. வெயிட் நம்ம ட்ரை. ஊத சொன்னா உரியிற. வெயிட் பண்ணு. ஐயோ நடுங்குது. இந்த பட்டடி. ஒண்ணே ஏடி. நான் போயிட்டு வரேன். இதே வீடியோ 5 நிமிஷம் போயிடுச்சு. இப்படியே ஆடி அதுவே வரும். நீ இங்க பண்ணு ரோஷினி. ஒரு இலு அதுவே வெயிட் வந்து அது எங்கே போயிடுச்சு? ரெண்டு அது எடுத்தோனே ஊதணும். சரி ஓகே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
இவங்க வப்புள் சோதி விளையாட்டும். சின்ன பையன் மாதிரி ஊது வர மாட்டேங்குது. ஏமாத்திட்டாங்க. அதே ஏமாதான் இருந்தது. நான் ஒரு சான்ஸ் கேட்டேன், தரமாட்டேங்கிறேன். சரி ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம் அடுத்த லொக்கேஷன் நோக்கி. அடுத்து என்ன லொக்கேஷன்? அடுத்தா பீச். இதுவும் பீச்சுன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்தா குளிக்க உள்ள கப்பல் தான். அடுத்து கப்பல்ல போவோம். அதான் சொல்லக்கூடாது. வா வா வா.